மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நான் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு கதையாக கூறுகிறேன். இதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கும் ஆமாவா இல்லையா என்பதை நீங்களே கூறுங்கள். இந்த ஒரு கதை ஒரு மருமகள் வாழ்க்கையை போலத்தான் இருக்கும். ஆனால் இது உண்மையில உங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு புதிய மருமகள் வந்தால் அவள் முகத்துல எப்போதுமே ஒரு மென்மையான சிரிப்பு. அந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் அவள் மனதார ஏற்றுக்கொண்டாள். யாராவது ஏதாவது சொன்னாலும் அவள் அதை எதிர்த்து பேசவில்லை. இந்த வீடுதான் இப்போ என்னுடைய உலகம் என்று நினைத்து அவள் தன்னை மாற்றிக்கொண்டாள். அந்த மருமகள் போலத்தான் நீங்களும் எந்த சூழ்நிலைக்கும் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு மற்றவங்களை சந்தோஷமாக வைப்ப முயற்சி செய்தவர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. யாரையாவது உங்களுக்குள்ள பிடித்து விட்டால் அவர்களே உங்களை விலக்கி விலகி போ என்று கூறினாலும் நீங்க போக மாட்டீங்க. அவர்கள் தான் என்னுடைய உலகம் என்று அவர்களையே நீங்க சுற்றி வருவீங்க. அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் சில காலங்களும் நேரங்களும் ஓடிக்கொண்டே தான் இருந்தது. ஆனால் அந்த வீட்டில் அவள் எல்லாருக்கும் உதவி செய்தாள். காலையில் எழுந்து வேலை பார்த்தால், யாராவது கவலைப்பட்டால் கூட ஆறுதலும் சொன்னால், யாராவது சிரித்தால் அதில் கலந்து கொண்டாள். ஆனால் ஒரு நாள் அவள் மனதில் ஒரு கேள்வி இருந்தது. நான் இவ்வளவு செய்கிறேன், ஆனால் என்னை யாராவது உண்மையாக கவனிக்கிறாங்களா? இந்த கேள்வி அவளை உள்ளுக்குள்ள மெதுவாக உடைக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் அவள் மிகவும் காயமடைந்தாள். யாரோ ஒருவர் அவள் செய்த நல்ல விஷயத்தை கூட தவறாக புரிந்து கொண்டார்கள். அந்த ஒரு தருணத்தில் அவர் விளக்கம் எதுக்குமே சொல்லவில்லை. அவள் அமைதியாகத்தான் இருந்தால். அந்த ஒரு அமைதி அது ஒரு பலவீனம் என்று அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் அது பலவீனம் கிடையாது, அது ஒரு காயம். அந்த நாள் முதல் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ள அனைத்து விதமான விஷயங்களையும் மறைக்க தொடங்கினாள். எதையுமே வெளியில் சொல்லக்கூடாது. அதுவும் முக்கியமா நம்ம பழகிய நபர்கள், நமக்கு மிகவும் வேண்டிய நபர்களை நம்மளை கண்டு கொள்ளாமல் போகும் பொழுது அவர்களிடமா நம்ம தேவையில்லாம போய் பேசவும் கூடாது. தேவையில்லாம நம்முடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய விஷயங்களையும் வெளிக்கொட்டக்கூடாது என்று கூற ஆரம்பித்து கொண்டே தான் இருந்தாள். அவள் தனியாக இருந்த நேரங்களில் அவள் மனதில் பல விஷயங்கள் ஓடின. நான் இங்கே சரியான இடத்தில் இருக்கேனா? என்னுடைய வாழ்க்கை எப்போ எதை நோக்கி போகுது? என்னை யாராவது உண்மையா புரிஞ்சுக்கிறாங்களா என்ற கேள்வி அவளை இரவு நேரங்கள்ல தொங்கவிடவில்லை. ஆனால் காலை எழுந்ததும் அவள் மீண்டும் அதே சிரிப்பை போட்டுக்கொண்டு வாழ ஆரம்பித்தாள். இதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நீங்களாக இருக்கிறீர்களோ இல்லையோ, இரவு நேரங்கள்ல உங்களுடைய காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்ன நடந்தது என்று அனைத்தையுமே நீங்க யோசித்து பார்ப்பீங்க. யோசித்து பார்த்து இரவுல அதை எல்லாத்தையும் மனதிற்குள் போட்டு கண்ணீர் வடித்து கொண்டும் இருப்பீங்க. காலையில மறுபடியும் அது எல்லாத்தையும் மறந்து அதே நபர்களுடன் நீங்கள் பேசிக்கொண்டும் இருப்பீங்க. அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஆனால் அந்த ஒரு பெண் ஒரு விஷயத்தில் மட்டும் வேறுபட்டவள். அவள் எப்போதுமே நம்பிக்கை இழக்கவில்லை. அவள் உள்ளுக்குள்ள ஒரு உலகம் கட்டிக்கொண்டாள். அந்த உலகத்தில் அவள் சுதந்திரமாக இருந்தாள். அவள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடிந்தது. அவள் யாரிடமும் பயப்படாமல் இருந்தாள். அந்த உலகம் தாங்க அவளை வாழ வைத்தது. ஒரு நாள் அவள் வாழ்க்கைக்குள்ள ஒரு திருப்பம் வந்தது. அந்த வீட்டில் யாரோ ஒருவர் அவளுடைய அமைதியை கவனிக்க ஆரம்பித்தாங்க. இவள் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கிறாள் என்று யோசித்தார். மெதுவாக அவளிடம் பேச ஆரம்பித்தார். அவள் சொல்லாத விஷயங்களையும் புரிந்து கொள்ள அந்த ஒரு நபர் முயற்சித்தார். அந்த ஒரு தருணங்கள் அவளுக்குள்ள ஒரு புதிய உணர்வு தோன்றியது. யாராவது என்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நிம்மதி அவளுடைய மனதுக்குள்ள வந்தது. அப்பொழுதுதான் அவளுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் சொல்ல ஆரம்பித்தாள். அதற்கு பிறகு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்து அவள் தன்னுடைய உணர்ச்சிகளை சிறிது வெளியில் காட்ட ஆரம்பித்தாள். அவள் விருப்பங்களையும் சொல்ல ஆரம்பித்தாள். அது ஒரு பெரிய மாற்றம் இல்லை, ஆனாலும் அது அவளுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய துவக்கம். இந்த மீனம் ராசி அன்பர்களே, அந்த மருமகள் மாதிரித்தான் அது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக பொருந்தும். நீங்கள் எப்பொழுதுமே மற்றவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு நபர்கள். உங்களுடைய உணர்ச்சிகளையும் மறைத்து மற்றவங்களை நீங்க முன்னிலைப்படுத்தி வாழுவீங்க. அந்த ஒரு தவறை பண்றதாலேயே உங்களை அனைவரும் எந்த ஒரு இடத்திலும் முக்கியமான நபர்களாக கருத மாட்டார்கள். ஆனால் இப்போது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றமானது ஆரம்பிக்க போகுது. இனிமேலாவது யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து பழகினால் மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும் என்பதை நீங்கள் மனதார முதலில் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் உங்களை யாருமே மதிக்கவில்லை, ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மதிக்க வேண்டும் என்றால் ஆரம்பத்திலிருந்து ஒரு சில நபர்களிடம் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நம்ம பழகி கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து வைத்துக் கொண்டால் தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். இல்லை என்றால் யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. நீங்க சொல்வதை யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க என்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள். கவனமாக இருந்தால் மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
அப்பொழுதுதான் இனிமே வரக்கூடிய தேதிகளில் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விதமான பதிவிறக்கங்களும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. மனதில் தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். இதுவரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான தொழிலுக்கும் அனைவருமே தொழில் பண்ணுவாங்க. ஆனா நம்ம இறுதி வரைக்கும் வேலையாட்களாகத்தான் நம்முடைய தாத்தா, நம்முடைய பெற்றோர்கள் காலத்திலிருந்து அனைவருமே இருக்கிறார்கள். நம்ம ஏன் நமக்கு தெரிந்த ஒரு தொழிலையே நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அதுவும் நம்ம தனியாக இருந்து ஆரம்பிக்க கூடாது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இந்த ஒரு நேரத்துல தோன்ற ஆரம்பிக்கும். ஆனா நீங்க தொழில் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டால் அதனை உடனடியாக நீங்க செய்து விடுங்க. உங்களுடைய மனது மாறுவதற்குள் நீங்க செய்து விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் எப்படியாவது நீங்க வெற்றியை கண்டு விடுவீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகத்தான் நடக்கும். விவசாய தொடர்பான பணிகளில் மேன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல ஒரு விஷயத்தையும் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். அரசு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த இழுப்பறிகள் குறைந்து அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல ஒரு விஷயத்தையும் நிச்சயமா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். வாடிக்கையாளர்களின் அறிமுகங்களும் ஆதரவும் உங்களுடைய புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி அதுவும் போதுமான அளவுக்கு இன்னும் நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் இப்பொழுது குறையும். வர்த்தக சார்ந்த பணிகளில் லாபகரமான சூழல்கள் ஏற்பட்டு அதுவே உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்கும். உறவினர்களின் பொறாமை மற்றும் குறுக்கீடு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். சொந்த பந்தங்கள் என்பவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் துணையாக இருக்க வேண்டும். ஆனா அந்த மீனம் ராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்தங்களை உங்களுக்கு பெரும் ஒரு சுமையாகவே ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். நீங்கள் ஏதேனும் தொழில் தொடங்கினாலும் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தையோ ஒரு நல்ல வேலைக்கு சென்றால் கூட அவர்கள் உங்களை அதனை போக விடாமல் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத குற்றங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து உங்களை எப்படியாவது அதிலிருந்து நிறுத்த வேண்டும் என்று எத்தனையோ நபர்கள் இன்னும் போராடி கொண்டுமே தான் இருக்கிறார்கள். அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. உங்களின் முன்னேற்றத்தை கண்டு உள்ளூர பொறாமைப்பட்டு உங்களை கீழே தள்ள சமயங்கள் பார்த்து காத்திருந்தவர்களும் அவர்களுமாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். உங்களுக்கு ஒரு நல்ல காலம் இருக்கும் பொழுது உங்களை தேடி வந்த உதவி பெற்றுக்கொண்ட இந்த உறவுகள் ஏன் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும் பொழுது எட்டி கூட பார்க்காமல் தங்களுடைய சுயநல போக்கை காட்டினார்கள் என்று உங்களுக்குள்ளேயே தெரியாது. அந்த அளவுக்கு சில மனவேதனைகளை நீங்கள் மனதிற்குள்ள இன்னும் சந்தித்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். நமக்கு ஒரு ஆபத்து என்றால் இந்த சொந்தங்கள் கை கொடுக்காது, மாறாக நாம் விழுவதை பார்த்து வேடிக்கை தான் பார்க்கும் என்று நீங்கள் உணர்ந்த தருணங்கள் உறவுகள் என்ற அமைப்பின் மீதே உங்களுக்கு பெரும் ஒரு வெறுப்பை வரவழைத்து கொண்டு அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.